ஹாய்! இன்னைக்கு காலைல நான் எந்திரிக்கும் போதே கதிர்குட்டியும் அப்படியே பின்னாடி எழுந்து வந்துட்டாங்க. என்னன்னு தெரியல கிச்சனுக்குள்ள வந்தே ஆகணும்னு ஒரே இடம் சார் கேட்ட பிடிச்சு ஆட்டுறதாடி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சமா விளையாட்டு பொருள்லாம் குடுத்து பார்த்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. சரி கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்தேன். அப்புறமா அவங்க அப்பாட்ட குடுத்துறலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். சமைக்கும்போது ஏன்னா குட்டி பசங்கள இந்த மாரி கிச்சனுக்குள்ள வச்சுட்டு சமைக்கிறது ரொம்ப டேஞ்சருங்க. லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாரி செஞ்சு பாருங்க. எப்ப பிரியாணி செஞ்சாலுமே தக்காளி சாதம் மாரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? கண்டிப்பா இந்த ஸ்டைல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒரு குக்கர்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூடவே சோம்பு போட்டு நான் அரைச்சுட்டேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா புதினா, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. அதுக்குள்ள கதிர்குட்டி அவங்க அப்பா குளிக்க வச்சு குடுத்துட்டாரு. அப்படியே அவனையுமே பட்டு டிங்கிறீங்களான்னு பார்த்து, அவன ரெடி பண்ணி விட்டுட்டு வந்து கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டுங்க. நல்லா வெஜிடபிள வதக்குங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணக்கூடாது. தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி தனியா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா ஃப்ளேவருக்கு பிரியாணி மசாலா, தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணிங்க. சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சிருந்தேன். பழைய அரிசினா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் புதுசுனா 1 1/4 கிளாஸ் வைங்க. கதிர்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே ரெடி பண்ணி குடுத்தாச்சுங்க. இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி இந்த மாரி மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. யாருமே தக்காளி சாதம் மாரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தேங்க் யூ.